எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல இருக்கு. அப்சைட்ல வந்து ரிவர்சல் ஆகலாம். ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே நம்ம சேனலில் சொல்லிட்டு வரோம். பொதுவாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது எல்லா மீடியாஸ்லையும் பை சைடு பை சைடு பை சைடு அப்படின்பாங்க. ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணும்போது அதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, இன்னும் கிராஷ் ஆகும், இன்னும் கிராஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வர்றது ஈஸி, நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்கலாம். பட் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து ரைஸ் ஆகும்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே அக்யூரேட்டாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு வர்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே சம்திங் ஏதாவது ஒரு நியூவாக லேர்ன் பண்ணுவீங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். 24,700ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இப்போது சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேஷனில் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகுது. மோரோவர் இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஜோனும் இருக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் 25,410, 25,700. நீங்கள் வந்து ஹவலிலேயோ இல்லை 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயோ பாருங்கள். இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிச்சான். ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, இது நெக்ஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? இதை ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸஸில் ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி கொடுக்கறது ஒன்லி 10% தான். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேவ் அனாலிசிஸ் வந்து இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும். ஃபைன். இப்போ நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ அப்சைடில் நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வந்து இமீடியட்டாக ரைஸ் ஆகலாம்? 25,340. ஓகே, நாளைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணும்போது 25,340, 350ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட ஸ்டில் அப் ட்ரெண்டு தான். அப் டு 25,020 வரைக்குமே அப் ட்ரெண்டு தான். இன்கேஸ் ஃபால் ஆனால் கூட இந்த வேலை தான் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகினால டுவோர்ட்ஸ் இந்த ரீஜனில் இருக்கும். செகண்டாக வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. இந்த ரீஜனில் இருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஜிக்கலாக பாருங்கள், ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட எத்தனை முறை, 10 முறை இந்த ரீஜனுக்கு வந்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து பாருங்கள், இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட் கரெக்டாக ஏன் இந்த பாயிண்ட்லேருந்து திரும்பணும்? சப்போர்ட்டிவ் ரீஜனில் வந்து திரும்புதான். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 52,500, 52,700ங்கிறது வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகுது பாருங்கள். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்கும்போது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் இஷ்யூவில் இருந்தது, அதனால் டெம்ப்ரவரியாக இன்னொரு நம்பர் சொல்லியிருந்தேன். டெலிகிராமில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போது அது கிளியர் ஆயிடுச்சு. யாராவது நீங்கள் மெசேஜ் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மார்னிங் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில், அதாவது சி பாயிண்ட்னு சொல்லுவோம், 51,600, 620 வந்து ஒரு கரெக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆகும். பட் இது வந்து பிரேக் அவுட் இமீடியட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த வேலை நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்லாம் மதிக்காது. இங்கேருந்து ஃபால் ஆகும், ரைஸ் ஆகும்போது நேராக இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ரீடெஸ்ட் எடுத்து நேராக இங்கே வந்து நிற்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அகைன் இங்கே வரைக்கும் வரும்னு நினைப்போம். பட் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இதில் சப்போர்ட் எடுத்து அப் சைடில் ரைஸ் ஆகிடும்.
ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, பிஃபோராக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் ஸ்ட்ரக்சர் வீக்லிலையும் பாசிட்டிவ், இன்ட்ராடேலையும் பாசிட்டிவ், அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ சப்போர்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் 52,500 52,700 வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய லைவ் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் அக்டோபர் 16th வந்து இருக்கும். இன்கேஸ் டேரக்ட் வர்றவங்க அக்டோபர் 16th இல்லை 17th ஹெவி ரெயின் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு பர்டிகுலர் டே மட்டும் ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணிப்போம். சேம் அதே டைம் தான். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்க் அண்ட் பேங்க் சார்ந்த பங்குகளில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ரியாலிட்டி செக்டார் வந்து ஒரு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். ஒபைராய் ரியாலிட்டி, டிஎல்எஃப் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்டு வந்து ஐடி ஸ்டாக்ஸ். ஐடி ஸ்டாக்ஸில் எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன், டிசிஎஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பிலோவில் தான் இருக்குது. அதனால் டிசிஎஸை விட்டுருங்க. இன்ட்ராடே ஆர் 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் ஐடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணது பேங்க் சார்ந்த பங்குகள், செகண்ட் வந்து ரியாலிட்டிஸ் சார்ந்த பங்குகள், தேர்டு வந்து ஆட்டோமொபைல் சார்ந்த பங்குகள். ஓகே, இன்ட்ராடேயில் ஆர் 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் ஐடியில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒபராய் ரியாலிட்டி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஒவ்வொரு முறையும் ஒரு நியூ ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. செகண்ட் வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த ஸ்டாக்கும் கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுது. தேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 days பிஃபோராக வந்து இதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். தேர்டு வந்து இந்த ஸ்டாக் நேத்தி கூட நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், டெக்ஸான். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கூட சொல்லியிருந்தோம், தொடர்ச்சியாக அப்சைட் ரைஸில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து தேர்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜி. இது வந்து ஐடி ஸ்டாக்ஸில் வரும். ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்கேஸ் நாளைக்கு கீழே ஃபால் ஆனால் கூட இது அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே போல் இன்ஃபோசிஸ், இதுவுமே ஐடி துறை சார்ந்த பங்குகள். இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஃபைன், இந்த பங்குகள்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா அதை நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறது உங்களுடைய முழு விருப்பம். ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். இதே போல் நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு பொசிஷனலாக இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுது. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் இன்னைக்கு இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆக போகுது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு வேவ் அனாலிசிஸ் தான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக எங்கே டேர்ன் ஆகும். இது வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருந்து டேர்ன் ஆகும். சரி, இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட்டில் லெவல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 6185, 6105. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் சப்போர்ட் எந்த சப்போர்ட் எடுத்திருக்கு? ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 6181 தான் லோ. கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ரைஸ் ஆன மார்க்கெட்டு அப்சைடில் இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், 6270 தான் ரெசிஸ்டன்ஸு. இந்த ஜோனில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுதா? ஸோ வேவ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் வேவ் எங்கே ரியாக்ஷன் எடுக்கும், அடுத்த இம்பல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும். ஸோ இதுதான் இது வந்து as per GI 3 வேவ்னு சொல்லுவோம். அதன்படி கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுதா? இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பாருங்கள். இதோட லிங்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸு 6270. மார்க்கெட்டு அப்சைடு ரைஸ் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் 6288 டச் பண்ணிட்டு இப்போ வரைக்குமே கீழே ஃபாலோ ஆகிருக்கு. அதே போல் சப்போர்ட் பாருங்கள், 6185. மார்க்கெட் லோ வந்து 6181 தான்.
ஓகே, கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட் அப்சைடில் இந்த சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் வைஸாக க்ரூட் ஆயில் பை சைடு தான். இன்ட்ராடே இன்னைக்கு இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் போண்டா தான் ட்ரேட் ஆகும். இதுக்கு அடுத்து இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்குல்ல, இந்த இம்பல்ஸ் வந்து கொடுத்துருச்சு. இதுக்குண்டான இம்பல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஆக்ஷன் வேவ்க்கு உண்டான ரியாக்ஷன் நடந்திருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு உண்டான இம்பல்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நோட் பண்ணிக்க, ஹியர் ஆஃப்டர் 6275க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரைஸ் ஆகிடும். இந்த ப்ரீவியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிடும். ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் வந்து ரைஸ் ஆகும். இதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு புரிதல், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நாளைய ட்ரேடர் நன்றாக அமையட்டும். வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.